அஞ்சலிய செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது கோர்ட்ல அப்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது அந்த லாயர் இருந்துகிட்டு நம்மள ஏமாத்திட்டாங்க. அந்த லாயர வந்து அந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போ விலைக்கு வாங்கிட்டாரு அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்ச உடனே, நம்ம கௌதம் வந்துட்டு அவர் ஆட்டத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இலக்கியாவ இனிமே ஒரு நிமிஷம் கூட ஜெயிலுக்கு அதாவது இங்க கோர்ட்டுக்கு வந்திருக்க இலக்கியாவ வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடவே கூடாது அப்படின்றதுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம கௌதம் வந்து பண்ண ஆரம்பிச்சுறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியாவ காப்பாத்துறதுக்காக நெறைய பேர் சப்போர்ட்டுக்கும் வந்து வர ஆரம்பிச்சுறாங்க. முக்கியமா விக்ரம் சாரும் வந்து இங்க மாஸ் என்ட்ரி வந்து குடுக்க ஆரம்பிச்சுறாரு. அவரும் ஒரு சில ஆதாரங்கள வந்து கொண்டு வந்து தான் இலக்கியாவோட இந்த ஜெயிலுக்கு போகிற பயணத்த வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அதாவது இங்க வந்து இலக்கியாவ காப்பாத்தவே முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து இப்போ நம்ம கௌதம் என்னதான் வந்து அந்த ஆதாரங்கள் எல்லாமே பொய் அப்படின்ற மாரி சொன்னாலுமே, கோர்ட் அத ஏத்துக்கிற மாரி மனநிலைமையில இல்ல. இப்போ விட்டா நம்ம இலக்கியா வந்து ஜெயில்ல போயிட்டு அதாவது பெயில்ல எடுக்கிற வரைக்கும் வந்து இலக்கியா ஜெயில்ல தான் இருக்கணும். அதுகளுக்குள்ள வந்து இந்த அஞ்சலி அவளோட ஆட்டத்த வந்து ஆடி முடிச்சுருவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லாவே தெரியும். இதுல என்னதான் ட்விஸ்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு வேலைய வந்து சிறப்பா செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூக்கடைக்காரர போயிட்டு விசாரிச்சு, கடைசியில அவர் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு உடனே நேரா கூட்டிட்டு வந்து கோர்ட்ல வந்து நிறுத்தி அத வந்து சொல்ல வச்சுர்றாங்க. சரி ஓகே. பொய் சாட்சி சொல்ல வச்சதுக்காக வந்து அஞ்சலிக்கு வார்னிங் குடுத்தாலுமே கூட, இலக்கியாவால வந்து அஞ்சலியோட உயிருக்கே ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியாவ வெளிய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிர்றாங்க. இப்போ நம்ம கௌதம்க்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இந்த அஞ்சலிக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இலக்கியா வெளிய வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதே சமயம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் சார் வந்து மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு. கூடவே ஆதாரங்களோட வராரு. அஞ்சலியோட வயித்துல குழந்தை இருக்கா? இல்லையா? அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்ற மாரி நம்ம விக்ரம் சாரே வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஜட்ஜ் இருந்துட்டு அது எப்படி அதாவது அந்த அஞ்சலியால வந்து ஜட்ஜும் வந்து இல்ல அப்பல்லாம் வந்து இது பண்ண முடியாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்னோனே, சரி ஓகே என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்த காட்டுனேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அஞ்சலியோட வயித்துல குழந்தை இருக்கா? இல்லையா? அப்படின்றத நீங்களே வந்து டவுட் படுவீங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த டாக்டர வந்து தர தர தரன்னு இழுத்துட்டு வந்துர்றாங்க. டாக்டர இழுத்துட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களே வந்து உண்மைய வந்து சொல்லிடுறாங்க. அஞ்சலி உண்மையிலேயே கர்ப்பமா இல்ல. நான் பொய்யா தான் வந்து ரிப்போர்ட் குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டாக்டரே வந்து பொய் சாட்சி சொல்ல வச்சிருப்பாங்க. அதாவது பொய்யா வந்து நடிக்க வச்சிருப்பாங்க அப்படின்னாலுமே கூட, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கவர்ன்மெண்ட் அப்ரூவ் பண்ண டாக்டர் தான் இருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா, இப்பவே வந்து இங்கேயே செக் பண்ணிருவாங்க. அஞ்சலி கர்ப்பமா இருந்தா, இலக்கியா ஜெயிலுக்கு போகட்டும். அப்படியே அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்னா, இலக்கியாவ வந்து விடுதலை பண்ணி தான் ஆவணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப கோர்ட் செக் பண்ணி அஞ்சலிய வந்து கடைசியில ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. ஏன்னா, அஞ்சலியோட வயித்துல குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு உண்மை இவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போது. நம்ம விக்ரமும் வந்துட்டு இந்த அஞ்சலிய புடிச்சு வந்து லாடம் கட்ட ஆரம்பிச்சுறாங்க. உன்ன பத்தி நான் கேள்விப்பட்டேன். நீ எவ்ளோ பெரிய ஃப்ராடா இருந்தா, ஊர் உலகத்த ஏமாத்துற ஓகே. கட்ன புருஷன கூடவா வந்து நீ ஏமாத்துவ? அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொளந்து கட்டுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம விக்ரம் மாஸ் என்ட்ரி குடுத்தா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.